தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். பாகுபலி அப்படின்ற ஒரு திரைப்படத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் எங்கிருந்தாலும் அரசன் தான் அப்படின்னு வசனம் ஒண்ணு வரும். அந்த வசனத்துக்கு ஏற்ப தமிழ்நாட்டுல ஒரே ஒரு தலைவன் இருக்காருன்னா அது சீமானவர்கள் தான் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சீமானவர்கள் தோற்றாலும் ஜெயிச்சாலும் அவர்தான் தலைவன் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. நேற்று இரவு சீமானவர்கள் கோயம்புத்தூர்ல இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான கல்லூரியில சீமானவர்கள் பேசுற ஒரு விஷயம் நடக்க இருக்கு. எனவே சீமானவர்கள் அந்த கல்லூரியில பேசுறதுக்காக நேத்து நைட் கோவையில ஏர்போர்ட்ல தரையிறங்கியிருக்காரு. அந்த ஏர்போர்ட்ல சீமானவர்களை அப்படியே தூக்கி கொண்டாடிட்டாங்க அந்த மக்கள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. கார்ல இருந்து சீமானவர்கள் ஏறுறதுக்குள்ளே பெரும்பாடுபட்டாரு. சீமானண்ணன் வாழ்க, சீமானண்ணன் வாழ்க. எப்பயுமே அப்படி சொல்ல மாட்டாங்க தமிழ் தேசியவாதிகள். பட் அங்க இருந்த மக்கள் சீமானவர்கள் வாழ்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஏன்னா தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழர் கட்சியினர் எப்பயுமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனா மக்கள் அதை சொன்னாங்க அப்படின்றது பயங்கரமான விஷயமா இருந்துச்சு. அதுதான் பாகுபலி படத்துல சொல்ற அந்த வசனம் தான், அவன் எங்க இருந்தாலும் அரசன் தான் அப்படின்றதுதான் இப்ப நமக்கு எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணுது அப்படின்றது ஒன்று இருக்கு. அதே மாதிரி சீமானவர்கள் அந்த கல்லூரியில் பேசும்போது சொல்லியிருந்தாரு, இடைத்தேர்தலில் நின்று எப்படியாவது ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சீமானவரோட தோல் மேல கை வச்சு சொன்னாராம். அதுக்கு சீமானவர்கள் சிரிச்சுட்டு எப்படியே கண்டிப்பா போயிடுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லும்போது, அப்போ இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே நீ போகணும் உள்ள அப்படின்ற விஷயத்த சொன்னாராம். அதே மாதிரி சீமானவர்கள் ஒரு அமைச்சரோட பையனோ இல்லைன்னா வாழையடி வழியா இருக்கிற கட்சியில இருந்து வந்த நபரும் கிடையாது, திரைக்கட்சியிலிருந்து வந்த நபர் கிடையாது. சீமானவர்கள் தனித்து நின்று தனித்தே வாழ்ற ஒரு புலி அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே இந்த மாதிரியான ஒரு தலைவனை இந்த மக்கள் இன்னுமே புரிஞ்சுக்கலையே அப்படின்ற வருத்தம் எல்லார்கிட்டயுமே இருக்கு. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.